श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। हरि ओम तत्सत्। श्रीमद्भागवत महापुराणं 11வது स्कंदம் उद्धव गीता 15வது अध्यायம்। 14வது अध्यायம் కడసి వరిలో శ్లోకత్తులో భగవాన్ వంది ఉద్ధవరు కేట 32 கேள்விகளுக்கு பதில் சொல்லி கடைசி ஸ்லோகத்தில் வந்து ஒரு ஆழமான கருத்து சொல்லி முடிக்கிறார். ஆழமான கருத்து சொல்லி முடிக்கிறார். என்ன அந்த கருத்துன்னா, உத்தவா நீ இத்தனை கேள்வி கேட்டிருக்காய், எல்லாத்துக்கும் நானும் சுருக்கமாக ஆனால் ரொம்ப புரியிற மாதிரி தான் பதில் கொடுத்துருக்கேன். இத்தனை கேள்விகள் இத்தனை அது எல்லாத்துக்கும் பதில், இதில் என்ன தான் நம்ம நீ கேட்டாய் நான் பேசியிருக்கேன்னா குணமும் தோஷமும் குணமும் தோஷமும். இப்போ பகவான் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான பகவானுடைய ஸ்டேட்மெண்ட் இது. உத்தவா குணம் தோஷங்கள்னு இத்தனை இவ்வளவு பேசி என்னதான் பிரயோஜனம்? நான் உண்மையை சொல்லட்டுமா? குணதோஷங்களை பற்றி பார்க்கறது பேசுறது தான் தோஷம். நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த ஸ்டேட். அப்புறம் குணதோஷங்களுக்கு அதீதமாக இருந்து அதை நீ வந்து உதாசீனமாக தள்ளி வைக்கிறது தான் குணம். நிஜமான தோஷம் என்னன்னு இந்த குணதோஷங்களை பார்க்கறது தான் தோஷம். குணதோஷங்களுக்கு அதீதமாக இருக்கிறது தான் குணம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார். அப்புறம் அடுத்த அத்தியாயம் 15 கூட நம்ம தொடங்கியிருக்கோம். அதில் உத்தவருடைய கேள்வியோடு ஆரம்பிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா சந்தேகம் வராதா? இதோடைய அர்த்தம் என்னன்னா, உத்தவருக்கு புரிஞ்சதே நமக்கு புரிஞ்சதோ இல்லையோ, உன்னால் சொல்லப்பட்டு உருவாக்கப்பட்ட வேதமே இந்த குணதோஷங்கள்னு சொல்கிறதுக்காக தான் விதி நிஷேதங்கள் சொல்கிறதே, புண்ணிய பாப்பங்கள் சொல்கிறதே, ஸ்வர்க்க நரக்கங்கள் சொல்கிறதே உன்னுடைய பேச்சு தான், உன்னுடைய வாக்கு தான், வேதம்தான். அப்படிப்பட்ட அதே வேதம் பேதங்களே காட்டின மாதிரி தானே, குணதோஷங்களே காட்டி சொன்ன மாதிரி தானே. ஆனால் அதே வேதம் வந்து இப்போது பேத திருஷ்டி நீ சொன்ன வேதமே இப்போ பேத திருஷ்டி இல்லைன்னு சொல்கிறதே. அதான் நீ தான் சொல்கிறிய, முன்னாடி நிற்கிற இல்லை, நீ தானே வேதஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதனால் ரொம்ப குழப்பறது. ஓகே, இந்த வைருத்தியத்தினால பிராந்தி ஏற்படுறது எனக்கு அப்படின்னு கேள்வி கேட்டார். இந்த அத்தியாயத்தில் 5 ஸ்லோகங்கள் உத்தவர் பேசினது. அதுக்கு பிறகு 6வது ஸ்லோகத்தில் வந்து பகவான் வந்து பேச தொடங்கியிருக்காரு.
கேள்விக்கு பதில் நேராக சொல்லியிருக்கலாம். ஆனால் பகவானுக்கு தெரியும் அப்படி நேராக சொன்னால் யாருக்கு புரியாதுன்னு. அதனால் அவர் சிஸ்டமேட்டிக்காக கொஞ்சம் ஸ்லோகங்களுக்குள்ளேயே 6-17 ஸ்லோகங்களுக்குள்ள ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்ட், காம்ப்ரிஹென்சிவ், அசார்ட்டட் பட் காம்ப்ரிஹென்சிவ். அசார்ட்டட்னா எல்லா விஷயங்கள் அதுக்குள்ளேயே, சாஸ்திரம், வேதாந்தம், ஞானம், மோட்சம், வாட் எவர் மொத்தத்தினே அந்த 12 ஸ்லோகங்களுக்குள்ளே கொண்டு வந்து அழகாக சொல்லித்தரார். அது ரொம்ப முக்கியமான இடம் இது. பாகவதத்திலேயே பாகவதம் மொத்தம் நல்லா புரியணும், அதோடைய பலன் கிடைக்கணும்னாவே ஆசிரியஸ்கந்தமாக இருக்கிற இந்த 11வது ஸ்கந்தத்தினே இப்படி நிதானமாக விவரமாக படித்து கேட்டவனுக்கு தான் பாகவதத்துடைய நிஜமான பிரயோஜனம் கிடைக்கும். அதனால தான் நம்ம 12வது ஸ்கந்தம் கூட முடிச்சாச்சு, ஆன்லைனில் முடிச்சிட்டோம். ஏன்னா 11வது ஸ்கந்தத்துக்கு இவ்வளவு சமயம் எடுக்கும், எவ்வளோ நாள் எத்தனைன்னு தெரியாதனால அப்படி இது தனியாக வச்சுருக்கோம். இதோட நமக்கு பூர்ணமான ஒரு பலம். பாகவதம்னா இதுதான். ஏன்னா விஸ்தாரமாக நடுவில் பல உபதேசங்கள் பல பேர் பேசினதெல்லாம் வந்துட்டு இருந்தால் கூட இந்த உபதேசம்தான் பகவானுடைய உபதேசம். பெரிய உபதேசம், விவரமான உபதேசம், முக்கியமான உபதேசம். யார் ஒழுங்க எல்லா அத்தியாயங்களும் முதல்லேருந்து ஒழுங்காக கேட்டு நல்ல கான்சன்ட்ரேஷனோடு கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக படித்த வேதாந்தத்துடைய எல்லா பலம் அங்கே பலிச்சிடும், வெளிச்சமாகும், தெரிவிக்கப்படும், கிளாரிட்டி வரும். அதனால் பகவான் 6, 7, 8 ஸ்லோகங்கள் இந்த 3 கூட நம்ம பார்த்துருக்கோம் கடந்த சத்சங்கத்தில். என்ன சொன்னாரன்னா, ஓ உத்தவா, இந்த லோகத்தில் எல்லா மனிதர்களுடைய க்ஷேமத்துக்காக நான் 3 யோகங்கள்னு சொல்லி கொடுத்தேன். 3 படிகள் அது 3மே எல்லாரும் செஞ்சு தான் அப்படி தான் வரணும். ஒன்றில் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் தான் 2வது வேலை பண்ணும், 2வது மெச்சூரிட்டின்னா அதையும் அப்புறம் அது பண்ணும், அப்புறம்தான் 3வது படிக்க சேருவான் அப்படின்னு சொல்லிட்டு, இது தவிர வேறு இன்னொரு உபாயம் கிடையாது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சதுதான். பகவான் கீதையில் கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம். ஆரம்பம் கர்மயோகம், நடுவில் நிற்கிறது பக்தி யோகம், அப்புறம் ஃபைனல் லேண்டிங் ஞான யோகம். ஞானம், ஞான நிஷ்டை அப்படின்னு சொல்லி. ஆனால் இதில் யாராவது ஒருத்தர் நேராக ஞான யோகமே எடுத்துக்கலாமா, இல்லை நேராக பக்தி யோகமா, கர்மயோகமா, இப்படியெல்லாம் சந்தேகம் வரும். இல்லை இந்த 3 சேர்ந்து கலந்து தான் இருக்குமா? இது எப்பவுமே ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஒரு கேள்வி தான். இத்தனை யோகங்கள் தனித்தனியாக அப்படி இல்லை, 3மே இருக்கும். ஆனால் எது ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும், நம்முடைய சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி, நம்முடைய வாசனைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல ரொம்ப நாள் இருக்க வேண்டியிருக்கும், நல்லது செய்ய வேண்டியிருக்கு. சில பேருக்கு அது சீக்கிரமாக முடிஞ்சிடும், அப்புறம் 2வது படி அப்படி இருக்கும். அதனால் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, முதல் அந்த 7வது ஸ்லோகத்தில் ஸ்லோகம் பார்க்க வேண்டாம், புக்கு பார்க்கவே வேண்டாம் இனிமேல், சரியா? நீங்கள் அப்புறம் ஏதாவது பண்ணிக்கணும். யாருக்கு நல்ல தீவிர வைராக்கியம் வருதோ, வைராக்கியம் இருக்கின்றனதோ அவங்களுக்காக ஞான யோகம். அவங்க அப்படி
இருந்துச்சுன்னா இப்போவே நீ ஞான யோகத்தில் ஈடுபடி இருந்துட்டு போகலாம். அப்படி என்ன அப்போ ஞான யோகத்துக்கு சத்சங்கத்துக்கு வருதானே ஞான யோகம் சிரவணம் பண்ணுறது. அப்போ எனக்கு அவ்வளோ தீவிர வைராக்கியம் இல்லைன்னு வரக்கூடாதான்னு அப்படி சொல்லலை. வந்துட்டே இருக்கணும், அப்புறம் வளர்த்துக்கணும், அடைய வேண்டியது அடையணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு வகை. ரெண்டாவது அந்த வைராக்கியம் வரலை. வைராக்கியம் என்ன? லோக விஷயங்கள், விவகாரங்கள், கர்மங்கள், அதுக்கு சம்பந்தப்பட்டது இல்லைன்னு புண்ணிய பாப பயம், ஸ்வர்க்க நரக்கங்கள விஷயம், இது எல்லாத்திலும் இன்னும் கூட உள்ள உறுத்திட்டே இருக்கு. ஓகே, கண்டினியூ, பரவாயில்ல. அவங்களுக்கு கர்மயோகம் அப்படின்னு சொல்லி 8வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். பக்திக்கு ஒரு வித்தியாசமான இடம் கொடுத்தாரு. இது வேறு எங்கேயுமே பகவான் பேசினதில்லை. அன்றைக்கே சொல்லியிருக்கேன், அதுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பக்தி எங்கே நிற்கும்னா, ஒருத்தனுக்கு ரொம்ப வைராக்கியமும் வரல, ரொம்ப லோகத்தில் அவ்வளோ ஆசக்தி இல்லை. ஓகே, பொதுவாக 1.5 கேட்டவன என்ன சொல்லுவேன், மீடியம் 2 கேட்டவனா, அப்படி இருக்கிற ஒருத்தர் தான் அவனுக்கு பக்தி யோகத்தில் இருக்கலாம்ன்றாரு. பக்தின்னு கொண்டு போய் இப்படியா சொல்லுவீங்க? நான் சொல்ல, பகவான் சொல்கிறாரு. ந நிர்விண்ணா ந அதி ஆசக்தா. அவன் பக்தி யோகா அஸ்ய சித்ததா. அவனுக்கு பக்தி யோகம் பலன் கொடுக்கும், அவனுக்கு அது நல்லது. அதனால தான் லோகத்தில் நிறைய பேர் பக்தாளாகவும் இருப்பாங்க, என்ன கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இப்படி இருப்பாங்க. பூர்ணமாக ஞானத்துக்கு வர்றது கஷ்டம் சார் இன்னும் அப்படின்னு. லோகத்தில் ரொம்ப எனக்கு அப்படி கூட இல்லை, கொஞ்சம் பயபக்தி இருக்கு. பகவான்னா கண்ணு குத்துவாருன்னு பயம் இருக்கு எனக்கு. ஆனால் அந்த சென்டென்ஸு, அது விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன சொன்னாருன்னா, ஒரு மனிதனுக்கு என்னோட கிருப்பனால், அவனை செஞ்ச புண்ணியத்தினால ஏதோ ஒன்று எதிர்ச்சையான்றாரு. எப்படியோ எதிர்ச்சையான வார்த்தைக்கு ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினாலன்னு எடுத்துக்கணும். ஐ டோன்ட் நோ, எதிர்ச்சையா என்ன அவனுக்கு மத் கத ஸ்ரவணாதோ ஜாத ஸ்ரத்தா. அவனுக்கு என்னுடைய கதை ஸ்ரவண ஆதி என்றாரங்க, அது முக்கியம். அந்த ஆதி பதார்த்த எக்ஸெட்ரா அப்படின்னா கதை சொல்கிறதுக்கு மட்டும் இடத்துக்கு தானே போகணும். நம்ம தினந்தோறும் கதை சொல்கிறது இல்லையே, இப்போ கதையே சொல்கிறது இல்லையே. கதைக்குள்ளே என்னென்ன வேறே கதை சொல்கிறீங்க தவிர, ஓகே, கதை கொஞ்சம் கூட சொல்லலைன்னு வருவீங்களா நீங்கள்? அப்பப்போ கொஞ்சம் கதை விடணும் இல்லையா? அப்புறம் மத் கதை என்ன? கதை అనేది எதுக்குன்னா கருத்து சொல்கிறதுக்கு தானே. அந்த கதை சொல்கிற அந்த ஆச்சாரியரும் கதை மட்டும் சொல்ல மாட்டார். ஏன்னா அவருக்கு அந்த கதை எதுக்காக சொல்லப்பட்டது, அதில் என்னதான் மெசேஜ் இருக்கு, மோரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னது கேட்குறவங்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு பேசுவார் அவர். ஆதோ எக்ஸெட்ரா అనేది அண்ணன்னா இங்கே ஆக்சுவலாக கதைன்னா ஸ்ரவணம்னு தான் அர்த்தம். இப்போ பாகவதம் தான் கதாசிரவணம் தான் ஆரம்பித்தோம். அப்படி எங்கே வேதாந்தம் பேசலை எனக்கு இந்த 5 வருஷத்தில் எங்கே எனக்கு வேதாந்தம் பேசலை, எனக்கு சத்தியத்தை பற்றி பேசலை. எல்லா நாளும் பேசுகிறோம். பஜனை பாடி கூட அதுக்கு ஏதோ ஒரு வேதாந்த அர்த்தம் சொல்லிட்டு இருக்குமே இல்லையா? வியாசரும் அப்படிதான் எங்கேயுமே விடுறதில்லை. எங்கெங்கே இடம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம். நேற்றுக்கு தெலுங்குல பாகவதம் பேசிகிட்டு இருக்கானா, சும்மா ஞாபகப்படுத்துறது. அங்கே வருஷா காலம், வருஷ ருத்து, சரத் ருத்து வந்துச்சு பிருந்தாவனத்தில். அந்த டைமில் என்ன ஆயிடுத்தேன்னு சொல்ல விரும்பி சுகதேவர்
அப்படி சும்மா சொல்லிட்டு போயிடலாம் இல்லையோ? கிட்டத்தட்ட 20 ஸ்லோகங்கள் அந்த மழைக்காலம் பற்றி சொல்லும்போது ஒன்றுக்கு ஒரு அழகான வேதாந்த கருத்து சொல்லிட்டே சொன்னார். எனக்கு ஞாபகம் இல்லை அது அவ்வளோ விஸ்தாரமாக நம்ம பார்த்தோம்னு சொல்லியிருக்க மாதிரி எனக்கு ஞாபகம் தமிழில் கூட. பட் நேற்றுக்கு திரும்பி எல்லா ஸ்லோகம் சொல்லணும்னு தோணிச்சா எல்லாம். ஓகே, மழை காலம் இந்த மழை பற்றி தான் பேசுகிறாரு. ஆனால் பக்கத்தில் ஒரு வேதாந்த சாதன விஷயத்தினை அதில் சொல்லி அப்படி அழகாக இருக்கு. ஸோ இங்கே பகவான் என்ன சொன்னார்? மத் கதா ஸ்ரவண மனன நிதித்தியாசன ஆதிக்கு நம்ம அதை எடுத்துக்கணும். ஆதி பதார்த்தன எக்ஸெட்ரா அது சரி. அப்படிப்பட்ட அவனுக்கு கண்டிப்பாக இந்த பக்தி யோகத்தில் இருந்தே இவனு சத்சங்கத்துக்கு போயிட்டு நிதானமாக ஞானத்தில் நிஷ்டைக்கு வருவான். சுத்த பக்தி பராபக்தி ஞானத்தோடு கூடின பக்தி அவனுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டார். இன்றைக்கி நம்ம அடுத்த விஷயம் என்னன்னு பார்ப்போம். ஸ்லோகம் திருப்பி சொல்லுங்க. 9வது ஸ்லோகம். தாவத் கர்மாணி குர்வீத ந நிர்வித்யேத யாவதாம் மத்கதா ஸ்ரவணாதௌ வாம் ஸ்ரத்தா யாவன்ன ஜாயதே. இப்போ மறுபடியும் கர்மயோகத்தினை பற்றி சொல்கிறாரு. கர்மயோகத்தினை பற்றி என்ன சொல்கிறாரு? எவ்வளோ நாளைக்கு ஒரு மனிதனுக்கு என்னுடைய அப்படி இல்லை இப்படி சொல்லுவேன், சத்சங்கத்துக்கு போகணுன்னு ஆசை வரலையோ இன்னும்? சத்சங்கத்துக்கு போகணுவனே ஆசை வரல, வாய்ப்பு இருந்தாலும் போக மாட்டான், வாய்ப்பு வராமல் இருக்கான் சில பேர். யாவத்து எவ்வளோ நாளைக்கு ஒரு மனிதனுக்கு சத்சங்கத்துக்கு போகிறதுக்கு போகணுமனே ஒரு எண்ணமே வரமாட்டேங்குது. அப்படின்னா பகவான் என்ன சொன்னாருன்னா, நான் மாற்றி சொல்லிட்டேன், அவருக்கு கோபம் வரக்கூடாது இல்லை, ஏன் மாற்றி சொல்லிட்டேன்? மத்கத சிரவணாதோ யாவத்து ந ஸ்ரத்த ஜாயத்தே. ஸ்ரத்த வரல இவனுக்கு இன்னும் எனக்கு கதை கேட்கறதுக்கு இல்லை. கதை நான் சத்சங்கத்துக்கு போனதானே கேட்பேன், நீயா படிச்சுக்கிட்டா வேலை நடக்காது. அதனால் இங்கே மத்கதா ஸ்ரவணாதோ ஸ்ரத்த யாவத் ந ஜாயத்தை வரலையோ அப்போ வரைக்கும் தாவத்து அப்போ வரைக்கும் என்ன பண்ணணும்? கர்மாணி குருவீத, கர்மயோகத்தில் இரு. ஏதோ ஒரு கர்ம பண்ணு அப்படின்னு சொல்லலை, கர்மயோகம்தான் அங்கேயும். கர்மயோகம் கூட செய்கிறதுக்கு உனக்கு இஷ்டமில்லை, பிடிக்கல, நான் சொல்கிறது கேட்க மாட்டேன், நீ விஹித்த நிஹித்த நிஷித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்காம இருக்கன்னா நீ எங்கள் லிஸ்ட்டில் இல்லை, போயிடும். நீ எப்பயோ அப்புறம் எப்போ மனுஷானாம் சஹசிரேஷு கோட்டி கோட்டி கணக்கில் எப்போ அப்புறம் கோட்டி கோடி ஜன்மங்களுக்கு அப்புறம் எப்போ வந்தால் வருவேன். அதனால் கர்ம யோகத்தில் ஈடுபடணும். புரிஞ்சதா? ஸோ ரொம்ப கிளியராக விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறாரு. 3 விஷயங்கள்னு பேசுகிறாரு. ஞானயோகம், பக்தி யோகம் எங்கே நிற்கிறது, கர்மயோகம் எங்கே நிற்கிறதுன்னு. ஓகே, அசல் கர்ம பண்ணுறோமா கர்ம யோகமாக பண்ணுறோமா கர்மத்தின் ரோகமாக பண்ணிக்கிறோன்னு தெரியறதுக்கு கூட சத்சங்கத்துக்கு வரணும். அதுதான் பேட் லக். அதே நிறைய பேருக்கு வரமாட்டான், செய்ய மாட்டான். சரி, கர்மயோகத்தில் இருந்துக்கோ. ஓகே, அப்போது இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்ன? ஸ்ரவணம் சத்சங்கம் இஸ் த மோஸ்ட் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி இம்பார்ட்டண்ட் நம்முடைய 24 மணி நேரத்தில். முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது.
ரொம்ப முடியாமல் ஏதோ அப்படி தவிர அதர்வைஸ் மேக்ஸிமம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுதான் இதில் பகவான் சொல்கிற கருத்து. நீ உன்னுடைய கர்மயோகத்தின் ஒழுங்காக பண்ணணுமன்னா கூட அப்புறம் நீ கர்மயோகமே பண்ணிட்டே இரு అని சொல்லி வேதத்தோட அபிப்பிராயம் இல்லை. வேதத்துக்கு எல்லா மனிதர்களையும் இந்த கர்மத்திலிருந்து விடுவிச்சு ஞான எல்லாரும் ப்ரமோட் பண்ணணும் வந்தால் வேதம் மாற்ற விரும்புகிறது. அதனால் இதெல்லாம் சும்மா உன்னை ப்ரமோட் பண்ணுறதுக்கு தவிர இங்கே இருன்னு சொல்லலை. அப்போது நீ ப்ரமோட் ஆகணும்னா நீ சத்சங்கத்துக்கு போய் தான் ஆகணும், இல்லைன்னா ஆகவே ஆகாது. உன்னுடைய கர்மயோகம் பூர்த்தி ஆகாது, உனக்கு பக்தியில் ஒரு பர்ஃபெக்ஷன் பியூரிட்டியும் வராது, தகுதி வராது. அப்போ ஞான யோகம் இன்னும் எங்கோ இருக்கும். அதனால் இந்த ஸ்லோகத்தில் பகவான் வந்து சத்சங்கம் ஸ்ரவணத்துடைய முக்கியத்துவத்தை சொல்லி 10வது ஸ்லோகம் படிக்கிறோம். இப்போது ஸ்வதர்மஸ்தோ யஜன் யக்ஞைஹ அநாஷிஹ் காம உத்தவம் நயாதி ஸ்வர்க நரகம் யஜ்ஞன்ய சமாச்சரேத். ஒரு ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான அர்த்தத்தோடு கூடியிருக்கு. நான் ஒரு அளவுக்கு தான் கொஞ்சம் சாராம்சமாக மனசில் அது மொத்த விஷயம் போய் சேர்ந்தால் போதுமானு சொல்லிகிட்டு இருக்கேன். சரி, இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா 4 விஷயங்கள்னு பகவான் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறாரு. ஒன்று வந்து கர்மயோகம்தான். கர்மயோகம்னாவே பலத்தினை ஆசிக்கக்கூடாது. சரியா? என்ன இப்போ மேலே கர்மயோகம் பண்ணிட்டீரன்னு சொன்னார் இல்லையா? அப்படின்னா அதையும் உனக்கு புரியணுமே, பல ஆபேட்சை இல்லாமே. சரியா? அநாஷி காம, அநாஷின்னா ஆசிக்காமே, எந்த காமத்தின் எந்த டிசைர்னு வச்சுக்கோ பலத்தின் ஆசிக்காமே செய்கிறது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா தர்மனிஷ்டன், அவனுடைய ஸ்வதர்மம் என்னமோ அதில் இருந்துகிட்டே வேறு பரதர்மத்துக்கு போகாது. நீ உன்னுடைய ஸ்வதர்மம் என்னமோ அது பண்ணிட்டு, ஆனால் பலாபேட்சை இல்லாமல் இந்த கர்மயோகம் இது இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. சித்தசுத்தி ஏற்படும். அது என்ன சார் சித்தசுத்தன்னு எப்படி இருக்கும்? கொஞ்சம் காட்டுங்களேன். எவ்வளோ கிடைக்கும்? 1 கிலோ கிடைக்குமா? 3/4 கிலோ? அது புரியணும். சித்தசுத்தி, ஏன்னா சித்தசுத்தி இல்லாமல் உனக்கு அசல் பக்தி கூட சுத்தமாகாது, ஞானத்துக்கு தகுதியே வராது. சரி, ரெண்டாவது விஷயம் ஸ்வதர்மத்தை பண்ணணும். மூணாவது என்ன சொல்கிறாருன்னா யக்ஞங்களோட என்ன ஆராதிக்கணும். இங்கே யக்ஞம் அనే பதம் என்னன்னா அந்த காலத்தில் சொன்ன பெரிய பெரிய யக்ஞம் யாகமும் அதெல்லாம் பண்ணணுமா? ஓகே, அப்படி இல்லை அர்த்தம். அப்படி பண்ணுறவங்க யாராவது இருந்தால் பண்ணிக்கிட்டோம். அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க, இப்போ கூட யாரோ பண்ணட்டும். ஆனால் பகவத்கீதை 4வது அத்தியாயத்தில் சொன்ன மாதிரி யக்ஞத்துடைய அர்த்தத்தினை நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்கோ, இப்போ அதெல்லாம் சொல்லணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போது அந்த யக்ஞம் என்னன்னு சொல்லணும். அங்கே எவ்வளோ விவரமாக சொல்லியிருக்காரு. யக்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தே. நீங்கள் பாட்டி படிச்சுட்டு போகிறீங்க, அர்த்தம் சொல்லுங்க சார். எனக்கு கொஞ்சம் அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கிறேன், நான் படிச்சுக்கிறேன். சரி, சிம்பிளாக சொல்கிறேன், கவலைப்படாதுங்க. இந்த உலக என்ன வேலை செய்கிறான்னா அது வந்து கலெக்டிவ் காஸ்மிக் ஃபங்க்ஷன் அనే భావத்தோட, என்ன குடும்பமாகட்டும், என்னுடைய சரீர போஷன் ஆகட்டும், சமுதாய வேலை ஆகட்டும், என்ன ஆகட்டும், எல்லாமே கூட இட்ஸ் எ காஸ்மிக் ஃபங்க்ஷன். ஒரு சின்ன ஃபேமிலி ஃபங்க்ஷன் சொல்கிறோம் இல்லையா? எங்கள் தெரு விடா, எங்கள் ஊர் கோவில் விடா,
அப்போ எல்லாரும் அதில் வந்து நம்ம கோவில் நம்ம ஊர் என்னன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது இந்த உலகம் மொத்தம் இங்கே நடக்கிற இந்த ஃபங்க்ஷன் மொத்தம் காஸ்மிக் ஃபங்க்ஷன் அనే பாவத்தோட நீ செயல்படுறதுக்கு பேர் யக்னமுங்க. ரொம்ப சிம்பிள் டெஃபினேஷன். சிம்பிள் இல்லை, ஆக்சுவலி இதுதான் புரிஞ்சுக்கணும். இது பேஸ் பண்ணி தான் பஞ்ச மகா யக்னங்களை நீங்கள் எடுத்துக்கணும். இல்லை இந்த காலத்தில் இல்லைன்னு யார் யக்னம் அக்னிஹோத்திரம் பண்ண வேண்டியவங்களே பண்ணுறதில்லை. அதனால தான் சாதாரண கிரகஸ்தனுக்கு இப்போ கூட இந்த சிச்சுவேஷனில் இப்போ கூட பஞ்ச மகா யக்னங்கள் பாசிபிள். சரியா? அது என்னன்னு கேட்கக்கூடாது. இப்போது கேர் ஆஃப் எங்கெங்கோ. ஓகே, தைவ யக்னம், பித்ரு யக்னம், ருஷி யக்னம், பூத யக்னம் அண்ட் பசு ஜீவ யக்னம். பூதம் வந்து இங்கே மனுஷ யக்னம், ஜீவ யக்னம். எல்லாத்தையுமே அது எல்லாத்துக்கு நம்ம கிராட்டிடியூடு. யக்னம் வந்து இன்னொரு சிம்பிள் மீனிங் வந்து த ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட் இன் பர்ஃபார்மிங் த ஆக்ஷன். மூணாவது சொல்லிட்டேன்னா யக்ன பாவத்தோட செய்யணும். நாலாவது என்ன சொல்கிறாருன்னா முக்கியமான பாயிண்ட்டு, காமிய நிஷித்த கர்மங்களே செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்றார். ஏன்னா திடீர்னு சார் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குமே எனக்கு தோணுதில்லை. அப்படி சொல்ல கிரமமாக குறைச்சிக்கோனே சொல்லிட்டு இருக்கிறோம். 11வது ஸ்கந்தம் 8வது உபனிஷத்துக்கிட்ட வந்து கூட இன்னும் கொஞ்சம் கொஞ்சமானே சொல்லணுமா? அப்பப்போ அப்படி சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேர் இந்த டெக்னாலஜி அதில் யாரோ பாப்பம் கேட்பாங்க, அவங்களுக்கு கூட ஏதோ பலன் கிடைக்கணும். ஆனால் உங்களை மாதிரி அவங்களுக்கு இல்லை. சிஸ்டமேட்டிக்காக 5 வருஷமாக தொடர்ந்து அத்தியனம், சாஸ்திர அத்தியனம். எத்தனை பேர் ஃபுல் அட்டெண்டன்ஸாக என்ன அட்டெண்டன்ஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் யார் எத்தனை வருஷமாக வரீங்க போகிறீங்க எனக்கு தெரியாது. அப்படி நம்ம இங்கே இதுதான் முறையான அத்தியனம், சாஸ்திர ஸ்ரவணம். நாட் ஓகே வேக்லி அப்பப்போ அப்படி அப்படி ஸ்கேட்டர்டு கிடையாது. அப்போது தீவிர முமுட்சுகளுக்கு சாஸ்திரத்தினு ஸ்ரத்தையோடு கேட்குறவங்களுக்கு சொல்லும் போதும் ட்ரை ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். காமிய நிஷித்த கர்மங்கள், ஓகே, காமிய கர்மமே வேண்டாம். அப்போ வேதாந்தம் படிக்கிறவன் இன்னும் காமிய கர்மம் ஏதாவது பண்ணுறான்னா அவனுக்கு வேதாந்தம் உள்ளே போகிறது இல்லைன்னு அர்த்தம். அதனால் எந்த அளவுக்கு முதல் இப்போவே காமிய கர்மங்கள் அனைதே எனக்கு இல்லவே இல்லை. அப்புறம் நிஷித்த, ஓகே, ஆக்சுவலாக ஞான மார்க்கத்தில் அவ்வளோ நிஷ்ணாதனாக இருக்கிறவனுக்கு வந்து நியத கர்ம கூட தாண்டி வருவான். ஓகே, நியத கர்மா என்ன சொல்கிறது, ஞானி விஷயம் சொல்லும் போது மகிஷா பஞ்சகத்தில் பார்க்க போகிறோம் கடைசி ஸ்லோகத்தில் ஞான பலம். அப்போ நித்தியம் நிரந்தரம் ஆத்ம சிந்தனையிலேயே அத்வைத்த நிஷ்டலை இருக்கிறவனுக்கு போய் நீ சந்தியாவந்தனம் பண்ணும், அது பண்ணும், இது பண்ணு, சூரிய நமஸ்காரம் பண்ணுன்னா அவன் என்ன பண்ணுவான்? ரமணர் சொன்ன மாதிரி யாரோ கேட்டாங்க, சுவாமி இன்னைக்கு சதுர்தசா பஞ்சதேசன்னாங்க. பஞ்சதேசி கிடையாது, சதுர்தசி. என்னவை இது இப்போ பகலா ராத்திரி எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னார் அவர். ஞானியுடைய நிலை அப்படி என்ன அர்த்தம் என்ன? அவ்வளோ பிளைண்டாக என்ன அவர் கண்ணு தெரியாதான்னு அர்த்தம் இல்லை. அது புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு தகுதி இல்லை. அதனால் அவன் எதுவுமே அவன் பந்தப்படுத்த முடியாது. ஸோ அதனால் இங்கே நம்ம காமிய கர்மம்
நிஷித்த கர்மங்கள்னு பொதுவாக சத்சங்கத்துக்கு வரவனும் முமுட்சுவாக இருக்கிறவனும் பொதுவாக பண்ணக்கூடாது, பண்ண மாட்டான். நிஷித்தம்னா செய்யக்கூடாது, ப்ரொஹிபிட்டட் ஆக்ஷன்ஸ். அதே மாதிரி ஞானி பண்ணவே மாட்டார். அதனால ஞானிக்கு அது கூட வேதம் வேதமாத்த டிக்டேட் பண்ணுறதில்லை, நீ பண்ணவே மாட்டேன். ஞானி எப்படி நிஷித்த கர்ம பண்ணுவான்? காமிய கர்மம் இல்லை, நியத கர்மமும் இல்லை, கர்மனை தாண்டி வந்துட்டவர். பட் அந்த நிலை வரணும், வரத்துக்கு தானே முயற்சி இல்லை. ஸோ இங்கே இன்ட்ரடக்ஷன் அது கொடுக்குறாரு. காமிய நிஷித்த கர்மங்கள்னு செய்யாமி இருந்தா அப்படின்னு என்ன நடக்கும்னு சொல்கிறாரு. நான் ஞானம் நிஷ்டா அதெல்லாம் சொல்லிட்டேன். அதையும் சொல்லாமல் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ 4 விஷயங்களை சொன்னோம். இந்த 4 அனுசரிக்கிறவனுக்கு ஸ்வர்க்கமும் வராது, நரக்கமும் வராது. ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். எல்லாமே டிஃப்ரெண்ட் டீச்சிங்காக இருக்கும். இங்கே ஸ்வர்க்கமும் வராது, நரக்கமும் வராது. அப்போ வேறு என்ன வரும் சொல்கிறேன். அடுத்த ஸ்லோகம் போக போக சொல்கிறோம். அந்த கேள்வி அப்படி இருக்கட்டும். 11வது ஸ்லோகம். அஸ்மின் லோகே வர்த்தமானஹ ஸ்வதர்மஸ்தோ நகः சுசிः ஞானம் விசுத்தமாப்னோதி மத்பக்திம் வா யத்ருச்சயா மத்பக்திம் வா யத்ருச்சயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த ஒரு சந்தேகம் இருக்கு. ஓகே, இந்த கர்மயோகத்தினை நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேன். அப்போ என்ன வேத மாத்தத்துடைய நோக்கம் உன்னுடைய கர்மத்திலேனே வச்சுட்டு இப்படியே இருந்துக்கோ, நல்ல கர்மம் செய்யன்னு சொல்கிறதுக்கு இல்லை. சரியா? இது எப்படின்னா, இந்த வேக்சின் கொடுத்துட்டு ஒரிஜினல் டிசீஸ் வராமல் தடுத்துற மாதிரி கர்ம செய்ய வச்சு கர்மத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும். அதனால தான் கீதையில் பகவான் சொன்னார், கர்ம செய்யாமல் நைஷ்கர்மிய சித்தி வராதன்னாரு. கர்ம செஞ்சிட்டு கர்மலிருந்து தப்பிச்சுக்கணும். 2 உதாரணம் கொடுக்குறேன். முள்ளுன்னு காலில் குத்தின முள்ளுன்னு முள்ளாலே எடுக்கணும். காலில் குத்தின முள் சின்னது, சரி அது போனால் போட்டோம். சில வாட்டி எடுத்ததுக்கப்புறம் தெரியவே தெரியாது எங்கே விழுந்துச்சது. பிசுராக இருக்கும், ஆனால் பயங்கரம் வலி கொடுக்கும். சார் அது எடுக்கிறதுக்கு இந்த பெரிய முள் தானே உபயோகப்படுத்தச்சேன்னு சொல்லி அந்த முள்ளுன்னு எடுத்துகிட்டு நல்லா லாக்கரில் வச்சுக்கிறீங்களா, தூக்கி போடு. எக்ஸாக்ட்லி லைக் தட். கர்மத்தினாலேயே. இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். இந்த ஆயுர்வேதத்தில் அனுசரிக்கிற ஒரு மெத்தடு. ஒருத்தனுக்கு நெய் நிறைய சாப்பிட்டுட்டு அவனுக்கு ஏதோ வியாதி வந்துச்சு வயிற்றுக்கு. அவர் டாக்டர்கிட்ட வந்தார். டாக்டர் அப்படியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு மருந்து கொடுத்தாரு. அந்த மருந்து உள்ளே போய் பாட்டில் வாங்கிட்டு கொண்டு கொடுத்தா அது திறந்து பார்த்தா அது ஃபுல்லாக நெய்யாக தான் இருக்கு. என்ன சுவாமி, நெய் சாப்பிட்டுட்டு தான் எனக்கு வியாதி வந்துச்சுன்னு சொன்னீங்க, மறுபடியும் நீங்கள் நெய் கொடுத்தீங்கன்னு சொன்னால், இந்த நெய்யுக்குள்ளே சில மூலிகைகள் இருக்கு, மருந்து கலந்து இருக்கு. அதனால் நெய் முழுசாக ஒரே வாட்டு நிறுத்தணும் அவசியம் இல்லை அவனுக்கு. அது கூட மருந்தும் கொடுத்தான். இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நெய் குறைச்சி சாப்பிட்டுக்கோ, அவ்வளோதான். அது என்ன நெய் கொடுத்துட்டு நெய்யினால் வந்த வியாதின்னு அதான் சொன்னான். பாம்பு விஷந்தான் அது ஆன்டிவைனமாக எடுத்து பண்ணி வச்சு பாம்பு கடிச்சப்போ அது கொடுக்கணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான். ஸோ அந்த கேள்வி ப்ளஸ் இப்போ ஸ்வர்க்கமும் வராது நரக்கமும் வராதுன்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்போ வேறு என்ன நடக்கும்? அந்த கேள்வி இருக்குல்ல. இப்போ அதுக்கு பதில் கொடுக்குறாரு இங்கே. இவன் நான் சொன்ன மாதிரி இப்படி இந்த
லோகமன்னு சொல்கிறாரு. அஸ்மின் லோகே. இங்கே லோகமன்னா இந்த தேகத்தில் இருக்கும்போதே, தேகத்துக்கு கூட லோகந்தான் பேர். ஆலோக்கிய தீதி லோகா, தேகம் பார்க்கப்படுறது இதே ஒரு லோகந்தான். இதுக்குள்ளே அநேக லோகங்கள் இருக்கு. அநேக ஜீவராசிகள் எல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கட்டிக்கிட்டு உள்ளே நிற்கிறது. அது நான் என்னோடதுன்ற அது என்னோடது இது அப்படின்னு சொல்லி அது உள்ள ரெண்ட் பே பண்ணாமே தங்குறது. கோட்டானு கோட்டி, ஒன்று ரெண்டு இல்லை, அநேக காலனிஸ் இருக்கு. சிலவாட்டு அதெல்லாம் பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னா நம்மளை வெக்கேட் பண்ண சொல்லும். அப்படி தான் நிறைய பேர் வெக்கேட் பண்ணி போயிட்டான் பார்ப்போம் இந்த 2 வருஷத்தில். பார்த்தீங்களா எவ்வளோ தமாஷாவே இருக்கே. லோகே, அஸ்மின் லோகே. சரி, லோகம் இந்த லோகத்திலோ மனுஷ லோகத்திலோ ஜென்மிச்ச மனுஷன் அப்படி கூட எடுத்துக்கணும். என்ன பண்ணும்? ஸ்வதர்மனிஷ்ட மேலே சொல்லிட்டேன். அப்படி ஸ்வதர்மனிஷ்டத்தில் இருந்து யார் வாழ்க்கை நடக்கிறானோ அவன் அவனுடைய பாப்பங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாசனைகள் இதை பாப்பம்னா படிய ஜென்மங்கள் அதெல்லாம் துடைக்கப்படும். அவன் அனக ஆயிடுவான். அனகான்னா பாப்ப ரஹிதன் ஆயிடுவான். வாசனாட்சயந்தான் பாப்ப ரஹிதன். அப்புறம் அழுக்கு போயிடுச்சுன்னு என்னாகும்? சுத்தமாயிட்டான்னு சொல்கிறோம் இல்லையா? சுச்சிஹி அனகா சுச்சிஹி. வாசனைகள் போகணும், சரீரம் குளிக்கிறது இல்லை சுச்சி, பியூட்டி பார்லருக்கு போகிறது இல்லை சுச்சி. வாசனாட்சயம் ஏற்படணும். வாசனாட்சயந்தான் பாபக்ஷயம். அப்போது இவனும் இதனால சித்தம் சுத்தி ஆயிடுதுன்னு அர்த்தம், பாப்பமெல்லாம் நீக்கப்பட்டதுன்னு அர்த்தம். பாப்பம் நீக்கப்பட்டதுன்னு எப்படி சார்ன்னா அதுக்கு ஏதாவது மெஷர்மெண்ட் வச்சுருக்கீங்களா நீங்கள்? உங்கள் குரு ஒன்றும் கொடுக்கலையா அப்படின்னா? பொதுவாக சொல்லுறது என்னென்னா, ஒரு மனிதனுக்கு சத்சங்கத்து வர்றதுக்கு தடங்கள் குறைஞ்சிருக்குன்னா அவனுக்கு பாப்பங்கள் நீக்கப்பட்டு இருக்கு, நிறைய நீக்கப்பட்டதுன்னு அர்த்தம். யார் தொடர்ந்து சத்சங்கத்தில் எப்படியோ ஸ்ரத்தையோட ஏதோ வரலன்னா கூட, ஆனால் அந்த டீச்சிங் உபதேசத்தினே நல்லபடியாக கேட்டுட்டு புரிஞ்சுக்கிறானோ அது சேரானாவே பாப்பம் நிறைய குறைஞ்சிச்சுன்னு அர்த்தம். வாசனாட்சயம். இன்னொரு மெஷர்மெண்ட் அடையாளம் சொல்ல முடியாது. புரியுறதா? அப்படின்னு எடுத்துக்கணும். லோகம்னு அர்த்தம். சரி, நடக்கிறான். இப்போ பலம் சொல்கிறாரு. நரக்கத்துக்கு போல இவன் சொர்க்கத்துக்கு போல. ஓகே, ஆனால் இதெல்லாம் ஏதோ ஒன்று சொல்லணும் இல்லை சார். நரக்கமாவது போவான், சொர்க்கமாவது போவான்னு சொல்லணும்னா ஓகே, யூ ஓன்ட் கெட் மெரிட் ஆர் யூ ஓன்ட் கெட் டிமெரிட்ன்னு அப்புறம் என்ன? திரும்பி இங்கே கான்ட்ரடிக்ஷனாக இருக்கு. உனக்கு லாபமும் இல்லை, நஷ்டம் இல்லை. அப்போ எதுக்கு? வேதாந்தத்தில் எல்லாமே இப்படிதான். எல்லா துவந்தங்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டே இருப்போம், தள்ளிட்டே இருப்போம். அப்போது ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடும். அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்த நிலையிலிருந்து சாஸ்திர குரு அவன் அப்படி புஷ் பண்ணி அனுப்பணும். அந்த புஷ்ஷிங் மெத்தட் தான் இந்த ஸ்ரவணம் டீச்சிங். இதையும் இந்த மாதிரி டீச்சிங். இப்போ இனிமேல் எனக்கு எங்கே கன்ஃபியூஷன் இருக்கு, எங்கே கான்ட்ரடிக்ஷன் இருக்கு? சரி, பலம் சொல்லுங்க. விசுத்தம் ஞானம் ஆப்னோதி. பார்த்தீங்களா, எங்கே நின்றுட்டாரு? கர்ம பற்றி சொல்லி, பக்தி பற்றி சொல்லி எல்லாம் சொல்லிட்டு வழி விசுத்த ஞானம். ஞானம் சும்மா பத்தாது. விசுத்த ஞானம்னா கான்ட்ரடிக்ஷன் கிடையாது, சந்தேகம் கிடையாது, ஒன்றும் கன்ஃபியூஷன் கிடையாது. மோகமு சோகமு பிரம எல்லாமே துக்கம் நீக்கப்பட்ட நிலை. விசுத்தம் ஞானம் ஆப்னோதி. கண்டிப்பாக கச்சிதமாக சரி, உனக்கு கண்டிப்பாக கச்சிதமான சந்தேகம் இருக்குன்னா சரி, அது அடையலைன்னா கூட என்ன, நிறைய பேருக்கு நமக்கு இன்னும்
5 வருஷம் 10 வருஷம் 8 வருஷம் ஏதோ இத்தனை வருஷம் கேட்குறோம். நம்ம எங்கே இருக்கும், என்ன தான் ஆயிடுச்சு, இப்போது என்ன நடந்துச்சு, இல்லைன்னு என்ன இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நடக்கணும் அப்படின்னு ஏதோ ஒன்று உள்ள ஒரு கேட்டுகிட்டே இருக்கும். இன்னும் இத்தனை வருஷம் வரணும். இது ஏதோ கோர்ஸ் முடிக்கிற மாதிரி சொல்ல மாட்டார். ஆனால் அப்பப்போ சொல்லிட்டு இருக்கிறோம். என்னது குறைஞ்சி ஒரு தபஸு காலம் என்றார் சுவாமிஜி. தபஸு காலம்னா 12 வருஷம் ஒரு தபஸு காலம் குறைஞ்சி. அந்த காலத்தில் ஒரு சப்ஜெக்டுன்னு படிக்கிறதுக்கு 12 வருஷம். ஒரு சப்ஜெக்டுன்னு என்ன, வேத அங்கங்கள்னு படிக்கிறதுக்கு, ஒரு வியாக்கரணம் படிக்கிறதுக்கு, ஒரு தர்க்கம் படிக்கிறதுக்கு, ஒரு மீமாம்சை படிக்கிறதுக்கு, அப்புறம் வேதாந்தத்தில் மறுபடியும். இந்த கணக்கு மனிஷா பஞ்சகத்தில் பிரஜாபதி கேட்டு போன விரோச்சனன் இந்திரனுக்கு கதை வரும். அப்போ சொல்லுவேன். அப்போது கண்டிப்பாக வருவோம் சார், கதை சொல்கிறேன் நீங்களே. அன்றைக்கி சொன்னேன் இல்லை, பெண்டிங்கில் இருக்குது அந்த கதை. என்ன அது இப்போ வரணும் அந்த அடுத்த ஸ்லோகத்தில். விசுத்தம் ஞானம் அப்படி வரலன்னா கூட மத் பக்திம் வா லபதே, அட்லீஸ்ட் என் மேலே இருக்கிற பக்தி வளரும். பக்தி சுத்த பக்தி அமானும். பக்தியில் லெவல்ஸ் இருக்கு. கோயிலுக்கு போகிறவங்க எல்லாத்தையுமே பக்தின்னு சொல்ல முடியாது, ஆனால் பக்தி தான். ஏதோ பாட்டை பாடுற கீர்த்தனை பண்ணுறான்னா அது மட்டும் பக்தி இல்லை. ஸோ இப்படி பக்தியில் கூட பராகாஷ்டை இருக்குது, பராபக்தி இருக்குல்ல. அங்கே என்ன ஆகிடும்னா பராபக்தி இடத்துல ஞானமும் பக்தி ரெண்டு கலந்துக்கும், ரெண்டு ஒன்றாயிடும். ஆனால் இப்போதைக்கு அந்த விஷயம் சொல்லாமல் இங்கே எதர் இவனுக்கு கிளாரிட்டி ஆஃப் திங்கிங் வளரும், சந்தேகங்கள் போகும் மனநத்தினால, அப்புறம் ஞானம் என்னது கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் இன்னொரு பக்கம் பக்தியில் கூட என்ன தான் பண்ணிகிட்ருக்கேன் நான் இவ்வளோ நாளில், யாந்திரிகமாக மெக்கானிக்கலாக, அதுலேயும் அவ்வளோ ஈடுபாடு வரமாட்டேங்குது, அதுலேயும் அவ்வளோ தன்மயத்துவம் வரமாட்டேங்குது, அதுலேயும் ஒரு ஆனந்தம் வரமாட்டேங்குது. அப்புறம் உடனே இப்படி இறங்கி உளுந்து போயிட்டுருக்கேன். ஸோ லெவல்ஸ் இருக்காங்க. மொத்தத்தில் இந்த மேலே சொன்ன 4 விஷயங்களை அனுசரிக்கிறதுனால அவனுக்கு ஞானத்துக்கு வழி திறக்கப்படும், சந்தேகமே இல்லை. இல்லை பக்தியாவது அதுக்கு ஒரு கரெக்டான அர்த்தம் கிடைக்கும். பக்தி என்னது அப்போது நல்லதா எவ்வளவு வகையாக எத்தனை விதமாக பக்திக்கு டெஃபினேஷன் கொடுத்தோம் இங்கே பாகவதத்திலேயே. அப்புறம் நாரத பக்தி சூத்திரத்தில் பார்த்தோம். அப்படின்னு 11வது ஸ்லோகத்தில் இது கூட பகவான் இங்கே அடிக்கடி எதிர்ச்சையாக வார்த்தை உபயோகப்படுத்துகிறார். இங்கேயோட இதெல்லாம் ஒருத்தனுக்கு நடந்துச்சுன்னா சில பேருக்கு சந்தேகம் என்ன வருமானா, சார் இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியும் சார், நான் கர்மயோகம் பண்ணானா, நான் நிஜமாக பகவான் ஆராதிச்சான பூஜை பண்ணான்னு தெரியாது. அப்போது என்ன ஆகி இப்போ எனக்கு சத்சங்கத்தில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு வந்துட்டுருக்கேன். சில பேர் போயிட்டுருக்கிறது இருக்கலாம். ஓகே, தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப். ஆனால் பொதுவாக எனக்கு எப்படி இந்த சான்ஸ் கிடைச்சது, இதெல்லாம் கேட்குறதுக்கு பாக்கியம் அப்படின்னு நமக்கே அதுக்கு பதில் கிடைக்காது. அதனால அது எதிர்ச்சையா. அப்போ என்ன கன்க்ளூஷனுக்கு வரணுங்க, அப்பா ஈஸ்வரனுக்கு கிருபைனால எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் அவகாசம் எனக்கு கிடைக்கிறது, இது விடலாமா, விடுறது எவ்வளோ அந்நியாயம். அனி ஒரு மனுஷனுக்குள்ளே அவன் உணர்ந்தான்னா அவன் வளருவான், உணரலைன்னா உளுந்துருவான். அவ்வளோதான். அப்புறம் 12வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்வர்கிண்யோப்யேதமிச்சந்தி லோகம் நிரயணஸ்தேன
ததா லோகம் நிரயிணஸ்ததா சாதகம் ஞான பக்திப்யாம் உபயம் தத சாதகம் திப்யாம் உபயம் தது சாதகம். இதுவும் முக்கியமான ஸ்லோகம். என்ன சொல்றாருன்னா, மேலே என்ன சொன்னார், ஸ்வர்க்கமும் வராது நரக்கமும் வராதுன்னு சொல்லிட்டார் இல்லையா. அப்புறம் என்ன வரும்னா ஞானம் வரும், இல்லைன்னா பக்தி வரும். அதனால தான் ஸ்வர்க்கத்தில் இருக்கிற ஸ்வர்க்கவாசிகளும் ஓகே, நரக்கத்தில் இருக்கிற நரகவாசிகளும், பித்ருலோகத்து சொல்லலை, பித்ருலோகத்தில் இருக்கிற பித்ரு எல்லாரும் மனுஷலோகத்தில் பிரிக்கணும்னு ஆசைப்படுறாங்களாமா. மனுஷலோகத்தில் மனுஷ சரீரத்தில் பிரிக்கணும், பூலோகம் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்றார். ஏன் எதுக்கு அப்படி ஆசைப்படுறாரு? எதுக்கு தெரியுமா? அந்த லோகங்களுக்குள்ள ஸ்வர்கலோகத்திலோ ஜென்மனாலேயோ நரகலோகத்திலோ ஜென்மத்தினாலேயோ சாதிக்க முடியாத மோட்சம் பரம புருஷார்த்தம் பரமார்த்தத்தினை இந்த மனுஷலோகத்திலோ மனுஷ ஜென்மத்திலோ சரீரத்திலோ சாதிக்க முடியும். ஓ உத்தவா, the words of the Lord. அதுக்கு நம்ம எவ்வளோ மதிப்பு கொடுக்குறோம்னா அந்த அளவுக்கு அது இங்கே நமக்கு இட் gives the result. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால ரெண்டு லோகத்திலோ கிடைக்காதது. இந்த லோகத்திலோ தேகம் மனுஷ தேகத்தில் இருந்தே மோட்சம் எப்படி மேலே சொன்னானே 11வது ஸ்லோகம், ஞான பக்திகள் மூலமாக மோட்சம் அடைவாங்க. பார்த்தீங்களா, ஞானம் பக்தி ரெண்டுத்தையும் சேர்த்தே சொல்கிறார் பகவான். ஞானமும் பக்தி ரெண்டுத்து மூலமாக மோட்சம். கர்மயோகம் ஊட்டி போச்சு ஆல்ரெடி. இந்த நிலைக்கு வந்தாச்சுன்னா நான் கர்மா இஸ் நாட் அட் ஆல் இம்பார்ட்டண்ட். இட் இஸ் ஓன்லி ஜஸ்ட் ஏதோ பிராரப்தத்துக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக மினிமம் தவிர attention is all in the either devotion bhakti and gnanam bhakti gnanam. அப்படி இருக்கனால அவனுக்கு மோட்சம் அடைவான், சம்பாதிச்சுக்குவான் அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஒரு ஸ்லோகம். அடுத்தது 13வது ஸ்லோகத்தில், நரஸ்வர்கதிம் காங்க்ஷேத் நரகீம் வா விசக்ஷணஹ நரகீம் வா விசக்ஷணஹ நேமம் லோகம் ச காங்க்ஷேத தேஹாவேஷாத் பிரமாத்யதி. அதனால் இப்போது என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்குறார் பகவான். இப்போ நான் மேலே சொன்ன 12வது ஸ்லோகம் வரைக்கும் நல்லா தலை ஆட்டி புரிஞ்சுக்கிட்டே கேட்டாய். இப்போ நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தோணும்போது, நீ விவேக் தானே உத்தவா, ஓ முமுக்ஷு நீ விவேக் தானே. ஓகே, விசக்ஷணன்றார். விவேகம் இருக்கிறவனும் விசக்ஷன் இருக்கிறவனும். அதனால நரக ஜன்ம எப்படி வேண்டாம் வேண்டாம், ஐயோ நரக்கம் வரக்கூடாது பகவான். ஓகே, நரகத்தை பற்றி அவ்வளோ கேள்வி பார்த்தோம் கேட்டோம் இல்லையா. சொல்லும் போதே பயமாக இருக்கு, போகிறதுக்கு யார் விரும்புமா. ஸோ நரக்கத்துக்கு போகிற ஜென்மம் நரக்க ஜென்மம் வரக்கூடாதுன்னு எப்படி நினைக்கிறானோ, ஸ்வர்க்கம் போகணுமனு கூட விவேகவான் நினைக்கக்கூடாது. ஏன்னா அது புரிஞ்சு போச்சு, மேலே சொல்லியிருக்காரு. அது கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ விவேகி நான் சொன்ன விஷயம் புரிஞ்சவனும் இனிமேல் ஸ்வர்க்கம் பற்றியோ நரக்கம் பற்றியோ கவலைப்படாமல், புண்ணிய பாப்பங்களை பற்றியும் யோசிக்காமல்
எங்கே இப்போ இருக்கியோ, எப்படி இருக்கியோ அங்கேருந்து எந்த பக்கம் கிளம்பி எங்கே அடி போட்டு நடந்து போகணுமனி அந்த குருவுடைய பாதை ஞான பாதையில் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது, ஆசிக்கக்கூடாது. அப்போது அர்த்தம் என்ன? சொர்க்கத்தில் கூட கேட்கக்கூடாது. நரக்கத்துன்னு விரும்பலை, ஆனால் நரக்கத்துக்கு போகிறதுக்கு காரணமாகிற கர்மங்கள் பண்ணுறானே, அது அவனுக்கு தெரியலையே. ஏன் பகவத்கீதை 16வது அத்தியாயம் கேட்கலையே, தெய்வாசுர சம்பத் விபாகம் கேட்கல. நரக்கத்துக்கு போகிற மாதிரி காரியங்கள் பண்ணுறான். சில பேர் அந்த அளவுக்கு அப்படி பண்ணலன்னு கூட சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி ஏதேதோ பெரிய பெரிய புண்ணிய காரியம், பெரிய பெரிய அன்னதானம், பெரியது அதெல்லாம் பண்ணுறான். பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அதையும் பண்ணக்கூடாது இதையும் பண்ணக்கூடாதுன்றார். ஆசிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் என்ன? அப்போது அதுக்கு செய்கிற கர்மங்களை பண்ணாத. அப்புறம் மூணாவது இன்னொரு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக ஒன்று சொல்கிறாரு. இப்போ தான் மேலே மனுஷலோகத்தில் பிறக்கிறதுக்கு அவங்களெல்லாம் விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஈவன் இந்த லோகத்தில் மனுஷ ஜன்மம் எடுக்கிறதுக்கு கூட ஆசைப்படக்கூடாதம்மா. புரியவே மாட்டேங்குது சார். பதில் சொல்லுவார். சட்டுன்னு அப்படி கேட்டேன். இதான் அங்கே அப்படி சொல்லியிருக்காரு. இங்கே என்ன சொல்கிறார்? மனுஷ ஜன்மனு கூட ஆசிக்கக்கூடாது. ஓகே, நான் இமம் லோகேச்ச காங்ஷேதா, இந்த லோகத்தில் கூட மறுபடியும் மனுஷ ஜன்ம வரணமனு கூட ஆசிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, மனுஷ ஜன்ம கிடைச்சா கூட இங்கே உனக்கு குரு சாஸ்திரம் சத்சங்கம் கிடைக்கலன்னு வச்சுக்குங்கோ. நான் அட்லீஸ்ட் திரும்பி மனுஷ ஜென்ம வரணும்னா சரி, மனுஷ ஜென்மம் வந்துச்சு, என்னதான் பண்ணிகிட்ருக்கு? இப்போது நிறைய பேர் என்னதான் பண்ணிகிட்ருக்காங்க? இங்கே புருஷார்த்தம் பேரில் பகவான் சொல்கிறாரு. ஓகே, இங்கே புருஷார்த்தம் சாதிக்கணும் అని చెప్పి ధర్మం అని அப்புறம் திரும்பி காமம் அர்த்தம் అని சொல்லி நிஜமான தர்ம புருஷார்த்தத்திலிருந்து இறங்கி போகிறான், உளுந்து போகிறான். தர்ம புருஷார்த்தம் இல்லாதனால பிரம்மமும் மோட்ச புருஷார்த்தமும் எழுந்துட்டான். இஸ் ஃபாலிங் டவுன் ஃப்ரம் தி ரியல் புருஷார்த்த which connects தர்மம் connects to பிரம்மம். நடுவில் இருக்கிறது முக்கியமில்லை, சாஸ்வதம் இல்லை. ஸோ அதனால் மனுஷ ஜன்மத்தில் பிறந்தால் கூட நிறைய பேரையும் அப்போ உபயோகப்படுத்துக்கல. ஒரு வாட்டி கேட்டோம் இப்படி சொன்னதுக்கப்புறம் அது மாறுறானா? ஆனால் அதெல்லாம் முக்கியம், என்ன வீடு முக்கியம், வாசல் முக்கியம், வேலை முக்கியம், அது முக்கியம், அது சாதிக்க வேண்டாம் அப்படி இப்படின்னு போகிறான். எந்த வயசு வந்தாலும் விடமாட்டுறான். ஏதோ கொஞ்சம் காதில் உளுந்து கேட்டு கூட விடமாட்டுறான், அடி வாங்கியும் விடமாட்டுறான். பார்க்குறோம் 99.9% அப்படி பார்க்குறோம். யாரோ ஒரு பிசுறு தப்பிச்சுக்கிட்டு இங்கே உட்கார்ந்துருது. ஹவு the jiva gets caught up in the maya. ஸோ அதனால் பகவான் சொல்கிறாரு, அதனால் மனுஷ ஜன்மன்னு சொல்லிட்டு இங்கே சரீரம் வந்தான் இந்த லோகத்தில் கூட நம்ம மேலே சொல்லிவிட்டு அவங்களெல்லாரும் ஆசிக்கிறாங்கன்னு. இங்கே என்னடான்னு பார்த்தா இங்கே எல்லாமே கண்டதே காய்ச்சி கொண்டதே கோலமான இவன் எல்லாம் கோல் மால் ஆயிட்டுறான், மால்ன்ற மால்புரன். என்ன ஆனால் கொஞ்சம் பேர் தப்பிச்சுக்கிறான். இங்கே தான் குரு சாஸ்திரம் அத்தியனம் சிரவணம் சத்சங்கம் எல்லாம் கிடைக்கிறது, அங்கே கிடைக்காது. அது கிடைச்சவங்க பாக்யவான், பணக்காரன், தனவான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் புரிஞ்சுது அவங்களுக்கு? சந்தேகம் இல்லை. உபயோகப்படுத்தலைன்னா இதையும் வேஸ்ட்டாக போகிறதே.
அப்புறம் இங்கே தான் மறுபடியும் புண்ணியம் பாப்பம் பண்ணுறதுக்கு இங்கே ஆஸ்காரம் இருக்கு. எல்லாம் புண்ணியமாக தான் பண்ணுறோம், பாப்பம் நிறைய பண்ணுறாங்க. அதே ஒரு பூனை நாயாக பிறந்ததுக்கு புண்ணிய பாப்பம் கிடையாது. அது இருக்கிறது என்னமோ அந்த சரீரத்தில் அனுபவிக்கணும், அனுபவிக்கிறத தவிர இப்போ ஸ்பெஷலாக இந்த சரீரத்தில் அதே புண்ணியமும் பண்ணல பாப்பமும் பண்ணல. சும்மா ஒரு 15 வருஷம் நான் என்ன அவ்வளோதான் வாழுமென்னு சொல்கிறாங்க, முடிஞ்சு போடுறது வேஸ்ட்டு. அடுத்தது என்ன வருமோ யாருக்கு தெரியாது, இன்னும் என்ன இருக்குதோ பேலன்ஸு அப்படின்னு சொல்லி 14வது ஸ்லோகத்தில் இப்போது கன்க்ளூஷன். இவ்வளவு மேலெல்லாம் சொன்னதுக்கு இந்த கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி 2-3 விஷயங்களை சொல்லி கூட ஃபைனலாக என்ன தெரியுமா கேளு. 14 ஏதத் வித்வான் புரா மிருத்யோஹோ அபவாய घटेतसः அபவாய घटेतसः அப்ரமத்த இதம் ஞாத்வா மத்யமப்யர்த்த சித்திதம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், எல்லாமே முக்கியம்தான். என்ன சொல்கிறாருன்னா, அதனால மறுபடியும் வித்வான் விவேகம் இருக்கிறவனும் கேட்டதுக்கு அப்புறம் நல்லா புரிஞ்சுக்கணவனும் விசாரம் விசக்ஷணை செய்யக்கூடியவன் வித்வான். இந்த மனுஷ சரீரம் இப்போ இந்த சரீரத்தில் இருக்கும்போது இப்போவே புறா முன்னாடியே மிருத்யோர் அபவாத் மிருத்யு ஏற்படுறதுக்கு முன்னாடியே, ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த சரீரம் நீ விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி இப்போவே இந்த சரீரத்தில் இருக்கும்போதே அவன் கடேதா பிரயத்தனிக்கணும், முயற்சி பண்ணணும், அப்பிரமத்தமாக இருந்து. ஓகே, அப்பிரமத்தம்னா இது கொஞ்ச நாள் எப்போ தெரியல, எத்தனை நாள் எத்தனை க்ஷணங்கள்னு தெரியாது, வருடங்கள் என்ன கணக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்பிரமத்தமாக ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், அசால்ட்டாக இருக்கக்கூடாது. பிரமத்தனன்னா அசால்ட்டாக இருக்கிறவன், அப்பிரமத்தனன்னா அலர்ட்டாக இருந்துட்டு இது தெரிஞ்சுக்கிட்டு, எது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மேலே சொன்னானே சொர்க்கத்துக்கு போக வேண்டாம், நரக்கத்துக்கு போக வேண்டாம், இங்கே பிறந்தால் கூட புருஷார்த்தங்கள்னு விடுற மாதிரி ஆகிடும், ஏதேதோ ஆசைகள் வரும். இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, சுற்றி இருக்கிற அநேக இந்த செமி டெமி குட்டி காட்ஸு தேவதைகள் எல்லோரும் கூட என்ன அவங்க சொர்க்கத்தில் போய் கூட அவங்க எங்களுக்கு இப்படி மாதிரி பக்தி கிடைக்கல, இந்த மாதிரி சத்சங்கம் கிடைக்கல, இந்த மாதிரி சிரவணம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பொறாமையாமல் அதனால் தடங்களோ நிறைய அவங்க ஆப்ஸ்டிகல்ஸ் அனுப்புவோம். ஏன்னா அவனுக்கு சக்தி இருக்குல்ல, இது ஒரு ப்ராப்ளம். யாருக்கு? குரு மேலே ஸ்ரத்தை இல்லாதவங்களுக்கு, சாஸ்திரத்து மேலே ஸ்ரத்தை இல்லாதவங்களுக்கு நடக்கும் தவிர அப்படின்னு சொல்லி பயப்படக்கூடாது. ஏன்னா அது எல்லாம் எதுவுமே பண்ணாது, யமன் கூட ஒன்றும் பண்ண முடியாது. யமன் இப்போ எடுத்துகிட்டு போட்டோம். பட் ஐ ஆம் ஹோல்டிங் ஆன் டு த ட்ரூத். என்னுடைய ஆச்சாரிய குருவுடைய வாக்கியங்கள் இதெல்லாம் அப்படி அந்த தைரியத்தோடு இருப்பான். அதனால் அப்பிரமத்தக இதம் ஞாத்வா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? மத்தியம் அபி அர்த்த சித்திதம். இந்த சரீரம் இறந்து போகிறது தான் தெரிஞ்சால் கூட மரணத்துக்கு முன்னாடியே புனர்ஜென்ம இல்லாத மோட்சமனே ஜீவன் முக்தி அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும். சர்வதா சர்வத்ரா. புரியுதா? தேர் இஸ் நோ அதர். வேறே ஒரு சாதிக்க வேண்டியது இன்னொரு இந்த சரீரத்தோட பர்பஸ் இன்னொன்று கிடையாது. இந்த சரீரம் என்ன மனுஷ சரீரம் மறுபடியும் கிடைக்குமனே யார் சொன்னா? ஏன் எதுக்கு போஸ்ட்போன் பண்ணணும்? இப்போ என்னதாயிடுச்சு? வை கான்ட் யூ பி ஏ சின்சியர் சீக்கர்?
வித் அத்தியந்த வைராக்கிய விவேகத்தோட ஏன் ஈடுபடக்கூடாது? பண்ணணும்ன்றார். யாரும் உனக்கு விசக்ஷண விவேகம் இருந்தா, நீ புத்திவானாக இருந்தா, வித்வானாக இருந்தா ஜீவன் முக்திக்கு முயற்சி பண்ணும். அப்போ என்ன இந்த ஸ்லோகத்தோடைய கருத்து? அப்புறம் அந்த லோகம் இந்த லோகம் இதெல்லாம் விட்டுடுப்பா. இப்போ என்ன, எனக்கு ஏன் இப்போ துக்கம், why I have to suffer அப்படின்னு ஒரு நல்ல விசாரணை வரணும். எதுக்காக நானும் துக்கப்படணும், எதுக்காக இவ்வளோ சஃபரிங்க, என்ன இது அப்படின்னு திங்கிங் ஆரம்பமாகும். அப்படி இருக்கிறவனுக்கு அப்படியே உள்ளனந்த அந்த ஞான வெளிச்சம், ஞானோதயம் அது குருவுடைய சாநித்தியத்திலோ உபதேசத்தினால சாஸ்திரத்தினால ஏற்படும். அதனால் அதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பகவான் ஜீவன் முக்தினி எம்ஃபசைஸ் பண்ணுறாரு. அதனால் போஸ்ட்போனும் அடுத்த ஜென்மம் இதெல்லாம் வச்சுக்கூடாது. இருக்கிற கொஞ்சம் பரீட்சித்து பாருங்க. பரீட்சத்துக்கு மிருத்யு ஒருவன் தெரியும், பாம்பு வந்து கடிக்க போகிறதானே. அப்போ உடனே 7 நாளெல்லாம் என்ன பண்ணணும்னாரு, உள்ளேருந்து அப்படி ஒரு தீவிரமான ஆசை வந்தது. பகவான் வழிகாட்டிட்டாரு. சுத்தமான மனசு இருக்கிறதுனால வைராக்கியம் வந்துச்சு. அப்படியே குரு கடிச்சாச்சு. 7 நாள் பாகவதம் கேட்டார். அவ்வளோதான், ஜீவன் முக்தி அடைஞ்சார். மிருத்யு எல்லாருக்கும் வரும். பாம்பு வந்து கடிச்சு மிருத்யு வந்தா என்ன, கேன்சர் வந்து மிருத்யு வந்தா என்ன, ஆக்சிடென்ட் ஆகி மிருத்யு வந்தா என்ன, மிருத்யு ஏதோ ஒரு ரூபத்தில் வரும். வாட் ஐ ஹாவ் டு டூ பிஃபோர் தட், தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அப்போ எவ்வளோ அலர்ட்டாக இருக்கணும். அதுக்காக அதே சிந்தனைలో அதே தியாசలో அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 14வது ஸ்லோகத்தில் ஜீவன் முக்திని பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் 15ல் வந்து சித்யமானம் யமைரைதைஹி சித்யமானம் யமைரைதைஹி கிருதநீடம் வனஸ்பதிம் खगस्वकेतमुत्सृज्य क्षेमं याति ह्यलम्पटः. ஓகே, ரொம்ப கனெக்ஷன் அப்படியே ஸ்லோகங்கள் ஒன்றுக்கு ஒன்று. இப்போது அப்பிரமத்தமாக இருக்கிறது, வித்வானாக இருக்கிறது என்னான்னு அப்புறம் என்ன சொன்ன, நான் தெரியாது எத்தனை நிமிஷம் எத்தனை நாள் என்ன ஆனது சரீரம். அந்த பயம் இருக்கணுமா, மிருத்யு வரப்போகிறதேன்னு பயம் இருக்கணுமா சாதகனுக்கு முதல்ல. அப்புறம் மிருத்யு இல்லாத அமிர்த நிலையேன்னு அவனுக்கு கண்டுபிடிச்சிக்கணும், எனக்கு மிருத்யுவே இல்லைன்னு. மிருத்யு வரத்துக்கு முன்னாடியே மிருத்தம் ஏற்பட போகிற தேகத்தில் இருக்கும்போதே மர்த்தியனாக இருக்கும்போதே அமிர்தம் அனே உணரணும். அது அடையிற வஸ்து இல்லை, உணர்ற வஸ்து, உணர்ற விஷயம். அது வந்து இங்கே எக்ஸாம்பிளோடு அழகாக சொல்கிறாரு. என்னன்னா கதை பாருங்க. எக்ஸாம்பிள், ஒரு மரத்து மேலே பறவைகள் தங்கிறது, அது மேலே அது வீடு கட்டிட்டு தங்கிறது இருக்குது. ஆனால் யாரோ தயா இல்லாதவங்களை வந்து அந்த மரத்தை வெட்டுறான். முதல்ல அப்படி சொல்கிறேன். அப்புறம் அதோடைய கருத்து என்ன, திருஷ்டாந்தம் இது. அப்புறம் அது இந்த மரம் வெட்டுறாங்க, இது உளுந்து போகிறது அனுமதி சொல்லிட்டு பறவையை வந்து என்ன பண்ணும், அந்த விருட்சத்தை தியாகம் பண்ணி தேய்ச்சிட்டு ஸ்வேட்சையாக வேறு இடத்துக்கு போகும், தப்பிச்சுக்கும். அழாது அங்கே உட்காந்துட்டு. சரியா? ஏதோ இன்னொரு பறவை சத்தி போனால் கொஞ்சம் நேரம் அழுவும், இல்லைன்னா அந்த குருவிகள் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் ஆனால் போகும், தப்பிச்சு போகும் இல்லையா? அதே மாதிரி ஓ ஜீவா, இந்த சரீரத்தில் இருக்கிற தேகி ஜீவனை அனுக்கிறேன். என்ன பகல் ராத்திரி அப்படின்னு சொல்லப்படுற இந்த யமபட்டர்கள், இது அப்படி திருஷ்டாந்தம் ரெண்டாவாக பார்த்துக்கணும். ஓகே, இந்த ரெண்டாவது திருஷ்டாந்தமே தாஷ்டாந்தம் கூட. ஓகே, இந்த காலமனே நம்முடைய ஆயுஷனே விருட்சத்தனே யமபட்டர்களானே ராத்திரி பகல்கள் ஓகே வந்து அப்படியே இது வச்சுட்டு மனு வச்சுட்டு டாக் டாக் டாக்
டக்குன்னு அடிக்கிறாங்க, அந்த ஹார்ட் பீட்டு அது ஒரு நாளைக்கு நின்று போயிடும், டக்குன்னு மரம் உளுந்துரும். அந்த மரம் உளுந்துருதுன்னு தெரியுமா, அது நடந்துட்டுருக்கா, எப்போ உழுவுன்னு தெரியாதனால. ஆனால் தினராத்திரி நடந்து கொண்டே இருக்கிறது, பகல் ராத்திரி. அதான் சொல்கிறார் இங்கே. ஓகே, யமைஹி என்றார் இங்கே. அதுக்குனால தான் நான் அது சொன்னேன். யமபட்டர்கள் யாருன்னா யாரும் எங்கே அந்த அஜாமில கதலை மாதிரி நினச்சிக்காதுங்க. பகல் ராத்திரி தான். பகல் வந்துச்சு போயிடுச்சு, ராத்திரி வந்துச்சு போயிடுச்சு. என்னாச்சு, ஆயுஷு க்ஷீணமாயிட்டு இருக்கே. அது ஏதோ இவ்வளோ நான் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா, அது கீழே இறங்கிட்டே வருது. டைம் பின்னாடி ஓடுமே, ஒன்றில் வச்சு அப்புறம் ஜீரோக்கு வந்து நிற்கும், ஸ்டாப் வாட்சில். அந்த மாதிரி ஆகிறதா இதுக்கு அழகாக நம்ம சங்கரர் எதுக்கு சொல்கிறாருன்னா, அதனால இந்த நரன் ஜீவன் வந்து இந்த சரீரம் இப்படி இதை போகிறதுன்னு சொல்லிட்டு அலர்ட்டாக இருந்துட்டு ரெடியாக இருக்கணும். எப்படி ரெடியாக இருக்கணும், விவேகத்தோட வித்வானா விசக்ஷணம் இருந்துட்டு பறந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். பறந்து போகிறதுன்னு என்ன, திரும்பி பறந்து போய் இன்னொரு மரம் மேல் நிற்கிறதா, இன்னொரு சரீரமே வேண்டாம். அது முன்னாடி சொல்லிட்டார்ல, இன்னொரு தேகம் வராமல் பார்த்துக்கோனே. மறுபடியும் தேகம் வந்துச்சா ப்ராப்ளம் தான். எவ்வளோ நாளைக்கு தேகம் மனசு தாதாத்மியம் అనేది ஏற்பட்டுகிட்டே இருக்கிறதோ, ஜீவம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, துக்கம் கண்டினியூட் ஆகிருக்கும். தேகமே வேண்டாம். அதுக்கு பகவான் சங்கரர் சொன்னது ஞாபகப்படுத்தி நிறுத்துவோம். தினயாமின்யோ சாயம் பிராத்தः शिशिरवसन्तौ पुनरायातः कालक्रीडति गच्छति आयुः तदपि न मुञ्चति आशावायुः भज गोविन्दं. பகல் ராத்திரி అనేది வந்து போகிறது, ருத்துகள் வருது, தீபாவளி வரும், அது போகும், இன்னொன்று வரும். எத்தனை தீபாவளிகள் வந்துச்சு போயிடுச்சு, அப்படி வந்து வந்து போ. ஆயு நஷ்யதி, ஆனால் ஆசை நாசனமாக மாட்டேங்குது. ஓகே, ஆவி விட்டான்னு சாவி விட மாட்டான்னு. அப்படி இருக்கக்கூடாது உத்தவா, நீ சமத்து தானே, அதனால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னார். அடுத்த ஸ்லோகங்கள் அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.